தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. முன்னுரை. இன்று குருத்து ஞாயிறை கொண்டாடுகின்றோம். புனித வாரத்தின் தொடக்கமாகவும் நுழைவு வாயிலாகவும் குருத்து ஞாயிறு அமைகின்றது. பிறர் நலம் விடுத்து தன்னலம் நாடும் நம் அரசியல் தலைவர்கள் மத்தியில் இயேசு முற்றிலும் வேறுபட்டவராக, மாறுபட்டவராக காட்சியளிக்கின்றார். கொள்கை பிடிப்பே இல்லாமல் நாற்காலியை மட்டுமே பிடிக்க வேண்டும் என்ற பதவி ஆசையுடன் தலைநகருக்குள் நுழையும் நமது தலைவர்களைப் போலன்றி நமக்காக தன்னையே வெறுமையாக்கி அந்த வெறுமையில் நிறைவு காண துடிக்கின்றார் நம் தலைவர் இயேசு. தன்மான தலைவன், பாமர மக்களின் பாட்டாளி, உங்களுக்காக உழைப்பவன் என்ற பொய்யான கோஷங்களோடு நம் மத்தியில் வலம் வந்து சுயநல போர்வைக்குள் தங்களை மறைத்து கொள்ளும் நமது தலைவர்கள் மத்தியில் இயேசு உண்மையான மக்கள் தொண்டராக எருசலேம் நகருக்குள் நுழைகின்றார். விடியலுக்காக ஏங்கிய விளிம்பு நிலை மக்களுக்கு இயேசுவின் இந்த எருசலேம் பயணம் புத்துயிரையும் புதிய நம்பிக்கையையும் தருவதாக அமைகின்றது. அத்துமீறி எருசலேம் ஆலயத்திற்குள் நுழையும் இயேசுவின் இந்த செயல் பழுதடைந்து ஒடுக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்த பாமர மக்களின் நம்பிக்கை கனவுகளுக்கு புதிய அர்த்தம் கொடுப்பதாக அமைகின்றது. இந்த நம்பிக்கை கனவுகளில் வளரும் விதைகள் விருட்சமாகி வீறு கொண்டெழுந்து புரட்சி சமுதாயம் படைத்திடும் புதிய மரங்களாக செழித்தோங்க வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். எனவே இந்த புனிதமான நாளில் நாம் நமது கரங்களில் ஏந்தும் குருத்து மடல்களும் நாம் இசைக்கும் ஓசன்னா கீதமும் இந்த ஒட்டுமொத்த பூமியில் நிலவும் மனித உரிமை மீறல்களுக்கும், ஏற்ற தாழ்வுகளுக்கும், ஆதிக்கத்தனங்களுக்கும் சாவுமணி அடிக்கும் உரிமை குரல்களாக ஒலிக்கட்டும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறர் அன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கிறோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கிறோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே இயேசு தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறைப்பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, இந்த குறு தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கி சென்று ஒலிவமலை அருகில் இருந்த பெத்பகு என்னும் ஊரை அடைந்த போது இரு சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால், இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவரை அனுப்பி விடுவார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார்.
கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டிக் கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். பெரும் திரளான மக்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசனா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதத்தில் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்கு சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படைய இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தை சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். இறை மக்கள் கவனத்திற்கு, மந்தரிக்கப்பட்ட குருத்துக்களை தயவு செய்து கீழே போட்டு மிதிக்க வேண்டாம். பத்திரமாக கைகளிலே பிடித்துச் செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றேன். முதலிலே தூபம் தாங்கிய பீட சிறுவர், அவர்களை தொடர்ந்து மெழுகு திரைகளை தாங்கியவர்கள், அவர்களை தொடர்ந்து திருச்சிலுவையை தாங்கிய பீட சிறுவர், அவர்களை தொடர்ந்து இறை மக்கள், இறுதியாக குருக்கள் பவனியோடு வருவார்கள். தயவு செய்து பக்தியோடு கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
பாசமாக மகிழ்ந்தார். பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தானே முக்தி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின்